ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் வந்து ட்ரை பண்ண போறோம். என்ன டிஷ் பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்துல பூரி செய்ய போறோம். இது வரைக்கும் நானும் இதை ட்ரை பண்ணதில்ல, சாப்பிட்டதும் இல்லை. பட் ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ இதுக்கு வந்து கருப்பு உளுந்தை வந்து நீங்க ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இது முழு உளுந்துன்னா 7 மணி நேரம் ஊற வைக்கணும். உடச்ச உளுந்துன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா சாம்பார் தூளோ இல்ல மிளகாய் தூளோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு வந்து நம்ம கோதுமை மாவுல வேற சேர்க்க போறோம். அதெல்லாம் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டா போதும். இதுல சேர்த்துட்டு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அது மாதிரி கெட்டியா அரைச்சுக்கணும். தண்ணியெல்லாம் அரைக்க கூடாது. அரைச்சிங்கன்னா இந்த பூரி வராது. ஸோ அதனால கொஞ்சம் தளன்னு நம்ம வடைக்கு எப்படி அரைப்போம், எடுத்து இப்படி கையில போடுற மாதிரி, அந்த மாதிரி உளுந்த வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்ப சப்பாத்திக்கு மாவு பிசையலாம். ஸோ சப்பாத்திக்கு நீங்க மாவு பிசையும் போது இந்த மாதிரி ஒரு அகலமான தாம்பாளமோ அகலமான பாத்திரமோ வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கை வலிக்காது, ஈஸியா பிசைக்கலாம். இதுல மாவுல ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் நான். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த உப்பெல்லாம் ஒன்னா திரட்டிக்கலாம். உப்பெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல சேர்த்து பிசையணும். ஸோ ஆக்சுவலா மிட் டர்ம் டெஸ்ட் நடக்குது, செகண்ட் டர்ம் டெஸ்ட் நடக்குது 2 பேருக்கும். அதனால தான் வீடியோ போட முடியல. தக்ஷி சொல்லிட்டு தான் போனா, அம்மா வெயிட் பண்ண, நான் வரேன்னா. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹர். ஏன்னா லாஸ்ட் மந்த்லேயே மேக்ஸில் தான் ரொம்ப கம்மி, மேக்ஸ் எக்ஸாம் வேற. அதனால மேக்ஸில் நீ படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவளாலே வர முடியல, நேற்று படிக்கணும்னு போயிட்டா டியூஷனுக்கு. ஸோ நம்மளே செஞ்சுடுவோம். லக்ஷனாவும் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் ஆடிட்டிங் வேலைனால அவரும் 9:30 தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேமரா செட் பண்ணிட்டு நம்மளே பண்ணுவோம். ஏன்னா வீடியோ போடவே முடியல என்னால சுத்தமா. யாராவது கூட இருந்து வீடியோ போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. யாருமே இல்லாம போட்ட ஒரு மாதிரி இருக்கு. பட் எல்லாரையும் எல்லா நேரத்துலயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளே செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளே கேமரா அட்டாச் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வச்சு நம்மளே செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு நானே செஞ்சுட்டேன். இது மாவு பிசையும் போது பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா சேர்க்காதீங்க. ஏன்னா உளுந்து சேர்க்கும் போது அந்த மாவு வந்து நல்லா ஒரு எலாஸ்டிசிட்டி கொடுக்குது அந்த மாவுக்கு. அந்த உளுந்து வளவலன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது. கொஞ்சமாவே போட்டு நீங்க பிசையும் போது நல்லா திரண்டு வந்துச்சு பூரி மாவு. பூரிக்கு பிசையும் போது கெட்டியா தான் பிசையணும் மாவு. சப்பாத்திக்கு பிசையும் போது தான் கொஞ்சம் தளர்த்தி பிசையணும். பூரி கெட்டியா பிசைஞ்சாதான் எண்ணெய் பிடிக்காது. தனியா பிசைஞ்சு போட்டீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லா உறிஞ்சிரும், பூரி நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி இந்த பூரி உப்பலா வரத்துக்கு நிறைய பேர் நிறைய சேர்ப்பாங்க. பட் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்போ 15 வருஷம் ஆச்சு குக்கிங்ல வந்து நானும். பட் ஆனா ஒரு தடவை கூட பூரி சுட்டு சப்பையாவோ இல்ல ஹார்டாவோ போனதே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் என்ன பாத்தீங்கன்னா, மாவு பிசைறது பிளஸ் அது உருண்டை போடுறது, அதை ரவுண்டா ஷேப்ல தேய்க்கிறது. ரவுண்ட் ஷேப்ல இருந்தாலே பூரி புஷ்ன்னு தான் வரும். ஷேப் மாறுச்சுன்னா பூரி வராது. ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவுமே வேணாம். பட் பிசைறதும் கொஞ்சம் நல்லா பிசையணும். நேற்று கோயம்புத்தூர்ல வேற லைட்டா மழை, கொஞ்சம் 2 வீக்ஸா மழை இல்லாம கிளைமேட் கொஞ்சம் இங்க சேஞ்ச் ஆச்சு. ஸோ நேற்று மழை பெஞ்சு கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு இந்த பூரி குருமா வந்து சூப்பரா இருந்தது. இந்த மாவு பிசைறப்போ ரொம்ப ஈஸியா இருந்தது. மோஸ்ட்லி நீங்க சப்பாத்தி பூரி பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. பட் ஆனா இந்த உளுந்து போட்டு பிசையும் போது கொஞ்சம் பிசைறதுக்கு ஈஸியா இருந்தது. சீக்கிரமாவே பிசைஞ்சாச்சு மாவு. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த 5 மினிட்ஸ் குருமா ஆல்ரெடி நம்ம வீடியோல இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 மினிட்ஸ் குருமா வந்து செஞ்சேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பூரிக்கு அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. நானே இதை தேய்க்கும் போது பிசையும் போது இது வருமா வராதா, நம்ம பாடு யூடியூப் பார்த்துட்டு செய்யறோமே, சப்பாத்தி மாதிரி ஆயிடுமா, இல்ல போட்டோட தெரிச்சிருமா வெடிச்சிருமா, இல்ல உளுந்து எப்படி ஆகும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல தான் செஞ்சேன். பட் ஆனா செம சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த பூரி தான் செய்யணும், அந்த பூரி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த சாஃப்டா இருந்தது. அந்த உளுந்து சேர்த்தா அந்த கோதுமை மாவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் போல. பூரி செம சாஃப்டா இருந்தது. அதே மாதிரி இல்ல சப்பாத்தி, நான் நைட் வந்து பூரி சாப்பிட மாட்டேன், எனக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ எனக்கு இதுலயே 4 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன்.
வெறுமனே சாப்பிடலாம். ஏன்னா இதுல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, உப்பும் போட்டிருக்கிறதுனால இது டேஸ்டாவே இருந்தது. குருமாவோட நம்ம வெறும் சப்பாத்தியாவே சாப்பிடலாம். நல்லா இருந்தது. இந்த மாவு பிசைஞ்சு எடிட்டிங் பண்ணி இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு 10 hours 12 hours சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்த்த கை இன்னைக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா சிரிச்சாங்க. எனவே திருப்பி நம்ம சிஸ்டம் டச் பண்ணாமே போயிடுவோம், பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒர்க் போயிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம வீட்டுல வந்து குக்கிங் வேலை நம்ம தானே செஞ்சாகணும். நமக்காக யாரும் செய்ய போறது இல்லை இல்லையா. இது நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த உருண்டையும் வந்து அந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதுல ரவுண்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா அது ஷேப்பா வரும். சப்போஸ் பிகினர்ஸ் இருக்கீங்க, நான் இப்பதான் நியூலி மேரிடு இல்ல சின்ன பசங்க நான் பூரி செய்யறேன்னா நல்லா உருட்டிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்ல அந்த சக்கரை டப்பா இந்த மாதிரி டப்பாலாம் இருக்கும்ல வீட்டுல, சில்வர் டப்பா, அதை வச்சு நீங்க ஷேப்பா ரவுண்டா பண்ணீங்கன்னா அது ரவுண்டா வந்துடும். சீட்டில் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அந்த கதையெல்லாம் லட்சணா சீக்கிரமே வந்துட்டான் நேற்று டியூஷன்ல இருந்து. அவகிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். சின்ன வயசுல நாங்கெல்லாம் தேய்ப்போம், அப்ப ஆச்சிட்ட ஒரு மூடி வாங்கி அந்த ஷேப் எடுத்து அந்த பூரி சுடுவோம். நாங்க ஆச்சிக்கு நானும் மாமலாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவோம். நீ எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிற, ஏன்னா பூரி கட்டை போய் எடுத்துட்டு வாடினா அந்த பூரி கட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அந்த தேய்க்கிறத காணோம் 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 குழம்பிட்டு உட்காந்தா. நீ எப்படி எடுமா நீ எப்படி. அப்ப அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தான் அவளுக்கு பூரி தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் போய் எடுத்துட்டு வந்துட்டு பூரி தேய்ச்சேன். நீங்க பாருங்க, மாவு பிக்கும் போதே தெரியுது இல்லையா, மாவு ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்துச்சு. இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு, எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த ஏஜ்ல இருக்கும்போது. ஸோ கருப்பு உளுந்து கஞ்சி களி எல்லாம் செஞ்சா சாப்பிட மாட்டாங்க. ஆனா நான் செய்யணும். ஒரு தடவை எங்க அம்மா ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாங்க உளுந்தங்கஞ்சி, சூப்பரா இருந்தது. செஞ்சு கொடுக்கணும் வீக்லி ஒன்ஸ். வந்து இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த இட்லி தோசை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபுல்லா அந்த வரகரிசி, சாமரிசி, தென்னரிசி, குதிரைவாளி அரிசி எல்லாம் அது 1 kg வாங்கி வச்சிருக்கேன்னா வீக்லி ஒரு 4 தடவை அதான் பொங்கல். எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இப்ப 4 நாள் அந்த ஃபுட்டு தான். வீட்டுல இட்லி தோசை எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாவே கொடுப்போம் இப்பையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. வெண்பொங்கல் நல்லா சாப்பிட்றாங்க. அந்த அரிசி வந்து இந்த பொங்கலை விட அந்த பொங்கல் டேஸ்டா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பா தேய்க்கணும். எனக்கு இந்த பூரி போடும் போதெல்லாம் ஒருத்தவங்க ஞாபகம் தான் வரும். நான் ஓசூர்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தப்போ நாங்க குடியிருந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அவங்க பொண்ணு நாங்க குடி போனப்பதான் அவங்க பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து 1 month. ஸோ அவங்க அவங்க எனக்கு அப்போ இவங்க 2 பேருமே இல்லையா, அவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்களா, அவங்களோட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அவங்களுக்கு பூரின்னா பிடிக்கும், சொல்லுவாங்க அவங்க பூரி பிடிக்கும். அவங்களுக்கு பூரி செய்யலாம், அவங்களுக்கு ஆளுக்கு 4 பூரி சுட்டு கொண்டு போய் கொடுத்துடுவேன், சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ஆன்டி கேட்பாங்க, அது எப்படிமா நீ சுடுற பூரி மட்டும் இப்படி புஷ்ஷுன்னு வருது, என்ன ட்ரிக்கு சொல்ல அப்படிம்பாங்க. ஒரு ட்ரிக்கும் இல்லை ஆன்டி, அதை தேய்க்கிறதும் ரவுண்டு ஷேப் தேய்க்கிறது தான் அப்படிம்பாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, கான்டாக்ட் எல்லாம் இல்லை. எனக்கு பூரி செய்யும் போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும், அவங்க 2 பேர் ஞாபகம் தான் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை. அப்பதான் மேரேஜ் ஆன புதுசா எனக்கு சாயங்காலம் 4-5 மணி ஆனா எனக்கு டீ, அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பேன், டீ போட்டு கொடுத்துருவாங்க. அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரை. டீ போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் நான் வியாழக்கிழமையானா அந்த அந்த வீடு ஃபுல்லா கழுவிடுவேன். அங்கேருந்து கழுவி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஸ்நாக்ஸும் ஒரு டீ, இஞ்சி டீ தான் எனக்கு பிடிக்கும், போட்டு வச்சுடுவாங்க. அவங்களுக்கு எது செஞ்சாலும் கொடுப்பேன் சாப்பாடு. அப்புறம் தக்ஷி பிறந்தோன்னா கூட போய் அவளை போய் காமிச்சிட்டுலாம் வந்தோம். அவங்க வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க, அந்த அண்ணா டைட்டான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கேயோ நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பூரி செய்யும்போது எனக்கு அவங்க 2 பேரும் ஞாபகமும் வரும். சூப்பரா அது மாதிரி குருமா, அந்த பூரி மசாலா செய்வேன். அந்த ஆண்டி சொல்லுவாங்க, பூரி மசாலா நீ செய்யறது மட்டும் எப்படி என்ன போட்டு செய்யற அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லை ஆண்டி, வெங்காயம் தக்காளி கடல மாவு கொஞ்சம் ஊற்றுவேன், இல்லாட்டி அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவேன், அவ்வளோதான் ஆண்டி. சூப்பரா இருக்குமா அப்படிம்பாங்க. பூரி பார்த்தீங்களா எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு, நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் கோதுமை மாவு அந்த உளுந்து பேஸ்ட் தான். எண்ணெய்லாம் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பூரி மட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பட் அடுத்து போட போட சூப்பரா இருந்தது பூரி. பூரி எல்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி தக்ஷி மேடம் வந்தாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இந்த லக்ஷனா தேய்க்கும் போது அது என்னம்மா பூரியில கருப்பு கருப்பா ஒட்டி இருக்கு, எதையோ போட்டு பிசைஞ்சிட்டியாமா பிசைஞ்சிட்டியாமான்னா,
ஐயோ அது உளுந்துடி, அதுக்கு பேர் கருப்பு உளுந்துடி அப்படின்னு. அது பூரியில இருக்குமா பூரியில இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. கடைசியில அது பூரியில எல்லாம் எதுவும் இல்லை. பூரி நல்லா இருந்துச்சு. என்னையும் அவ்வளவா பிடிக்கல. இந்த சுட்ட 40 பூரி சுட்டிருப்பேன் நேத்து. 40 பூரி சுட்டப்ப இந்த எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சு, கொஞ்சம் குறையல, நல்லாதான் இருந்துச்சு. எண்ணெய் அவ்வளவா பிடிக்கல. அவங்க ஓவியா வீடியோல வருவாள் ஃபர்ஸ்ட், அவளுக்கு பர்த்டே வெட்னஸ்டே தான், ஆமா முந்தா நேத்து. அவங்க அம்மா பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க பாத்திரம்லாம் சும்மா இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு 4 பாத்திரம் ஏதாவது வச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம திருப்பி கொடுக்கும்போது வெறும் பாத்திரமா கொடுக்க கூடாது இல்லையா. அதில் அவங்களுக்கு 4 பூரி கொடுத்து குருமா வச்சு கொடுத்து விட்டேன். அப்புறம் இவ தக்ஷி எங்க டியூஷன் பாட்டிக்கு கொடுக்கணும்னு சொன்னான். போய் எல்லார் வீட்லயும் எங்க அம்மா உளுந்துல பூரி செஞ்சாங்கன்னு கொடுத்துட்டு வந்தான். பாட்டி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னாங்களாம். வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட்டுட்டு அம்மா இனிமேல் இந்த பூரியே செய்யுமா, அந்த பூரி வேண்டாமா அப்படின்ட்டு இருந்தா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வீடியோல கன்ஃபார்மா வந்துடுவேன். எப்படி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்தாலும் செகண்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாத்துக்கும். ஸ்டடீஸ்ல மட்டும் நீ கான்சென்ட்ரேஷன் பண்ண, வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இப்போ ஈவினிங் 4:30க்கு வருவாங்களா, 5 o'clockலாம் இப்போ டியூஷன் போயிடுறாங்க 2 பேருமே. போனாலும் 9 o'clock வராங்க படிச்சு முடிச்சுட்டு. அவங்க 2 பேர் மட்டும் தான் படிக்கிறாங்க. டியூஷன் யாரும், அவங்க எத்த வீட்டுல தான் போறாங்க. ஒரு பாட்டி தான், அவங்க ரிட்டையர்ட் டீச்சர். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா, நான் 5th வரைக்கும் எல்கேஜி 5th வரைக்கும் ஹிந்தி இருந்தது. பட் அப்போ உள்ள ஹிந்திக்கும் இப்போ உள்ள ஹிந்திக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப பாருங்களேன், அதனால அவங்க கிட்ட அதுக்காக தான் மெயினா டியூஷன் போறாங்க 2 பேரும். இப்ப பாருங்க பூரி வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாருங்க. நான் சுட்டு ஒரு 10 minutes கழிச்சுதான் அவ வந்தா. வந்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருந்ததுமா அப்படின்னு. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க டிஷ்ஷை. லைக் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.